வணக்கம் இணையதள நண்பர்களே. இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்க கூட புதுசா நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் தான் உங்க அனஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம கூட அண்ணன் சாம் கார்த்திக் இருக்காரு. அவர்ட்ட நம்ம பேசி இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பதிவை தான் பார்க்க போறோம். அண்ணன் வணக்கம். வணக்கம் அனாஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அனாஸ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். தொழில்நுட்பம் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. ஆனா வீடியோ ஒன்னையுமே காணுமா, என்ன ஆச்சு? போட்டுருவோம் அனாஸ், போடணும், டைம் இல்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரைட். இனிமேல் உங்களை பாடாப்படுத்தி நமக்கு வீடியோ போட வைக்கிறது தான் நமக்கு வேலை. ஏதோ இந்த சாங் ஒன்று ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க ரொம்ப நாளா. என்னாச்சு, ரெடி பண்ணீங்களா? என்ன ஆச்சு? என்ன அமௌண்ட்லாம் பே பண்ணி ரெடி பண்ணியாச்சா? என்ன கதை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நம்ம ஏஐ யூஸ் பண்ணி தான் நாங்களும் சும்மா சாங் ட்ரை பண்ணோம். வேணா அதோட சாம்பிள் ப்ளே பண்ணுவோம், எல்லாரும் கேட்டுக்கிட்டோம். ரைட்டு, பண்ணிருங்களேன் பார்ப்போம். வாழ்க வாழ்க செம்மொழி வாழ்க, வாழ்க இணையத்தென்றல் வாழியவே. வாழ்க வாழ்க செம்மொழி வாழ்க, வாழ்க இணையத்தென்றல் வாழியவே. ஸோ இந்த மாதிரி தான் சும்மா ட்ரை பண்ணோம் ஜெமினியில், இது கிடச்சிச்சு. இது ஏஐ மாதிரியே இல்லையா? இது உண்மையிலேயே ஒரு சிங்கரை வச்சு பாடின மாதிரிலாம் இருக்கு. ஆமாண்ணா. ஆக்சுவலி நிறைய இதில் இப்போ ட்ரை பண்ணுறோம். சுனோ, ஜெமினை அப்படி நிறையா ட்ரை பண்ணுறோம். ஜெமினியில் இப்போ நல்லா நேச்சுரலாகவே இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா 30 செகண்ட் தான் இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சரில் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம அந்த கதையை அதுக்கப்புறமா வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு மெயின் மேட்டருக்கு வந்துடலாமா? வாங்க, சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், பண்ணிடுவோம் ஜாலியாக. இன்னைக்கு இந்த ஒரு மொழி மாதிரி நிறைய வந்திருக்கு. ஆனா பாத்துட்டீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா டிரான்ஸ்லேட்டுக்கு வேற யாராவது வாய்ஸ்ல அல்லது அந்த டெக்ஸ்டா தான் டிரான்ஸ்லேட் ஆகுது. அந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வாய்ஸ்லயே இப்போ நம்ம யாராவது பேசினாங்கன்னா, இப்போ நான் பேசினாவோ இல்லாட்டி நிறைய இப்போ அமெரிக்க அதிபர் அந்த மாதிரி நிறைய பேர்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்க, வேற வேற மொழியில பேசுறாங்கல்ல. அது அப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஏதோ ஒரு டூல் வந்திருக்குன்றாங்களே, அப்படியா? ஆமாம். ஸோ அது நம்ம இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆந்திராவில் தான். ஸோ சர்வம் ஏஐ அப்படின்ட்டு ஒரு ஏஐ கொண்டு வந்திருக்காங்க அனாஸ். ஸோ அந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ யாராவது ஒருத்தர் வீடியோ பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ வீடியோ டப்பிங் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம அவங்களோட வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீடியோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ தெலுங்கில் பேசியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த தெலுங்கில் இருக்கிற வீடியோவை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அவரே தமிழில் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்ட் டேஸில் கூட நம்ம மோடிஜி மதுரையில் பேசியிருந்தாங்க. ஸோ பேசியிருக்கப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஹிந்தியில் பேசியிருந்ததை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் நிறைய காமெடிலாம் நடந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வேணால் நம்ம சர்வம் ஏஐ யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அனாஸ். இப்போ என்னன்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமா எல்லாருமே, அதாவது யாருமே கம்ப்யூட்டரை தொட்ட எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் அருமையா நீங்க சொல்லி தருவீங்கிறதுனாலதான் உங்க சேனல் பக்கம் எல்லாருமே வருவாங்க. அதே நம்பிக்கையில இன்னைக்கு இந்த வீடியோவும் கொடுத்துருங்களேன் பார்ப்போம். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த சர்வம் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு வீடியோ டப்பிங் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த வீடியோ டப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு குறைஞ்சது ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் இது இப்போதைக்கு பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கிற மாதிரி நம்ம வீடியோஸ் என்ன வேணுமோ அதை எடிட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுட்டு நம்ம சர்வம் ஏஐயில் அந்த வீடியோவை கொடுத்தோம் அப்படின்னா அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவங்க யூஎஸ்ஏயோட பிரசிடென்ட் அவங்க பேசின அந்த வீடியோ ஒன்று இங்கிலீஷில் பேசியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை நம்ம எப்படி வீடியோ டப் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாமா அனாஸ்? கண்டிப்பாக பார்த்துடலாம். ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், நானும் ஆர்வமாக இருக்கேன், நம்மளுடைய பார்வையாளரும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே அனாஸ், சரி. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். Training profile activated. Run dialog desktop list. Chat new tab Google Chrome window new tab. ஸோ குரோம் ஓப்பன் பண்ணோடனே இந்த அட்ரஸ் பாரில் சர்வம் ஏஐ sarvam.ai அப்படின்னு போட்டுக்கோங்க. unselected. போட்டு ஒரு என்டர் கொடுத்துக்குவோம். AI Sarvam AI selected. Sarvam AI India's full stack sovereign AI platform. Landmark new. ஓகே, ஸோ இது ஓப்பன் ஆன உடனே நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஏஐ இப்போ தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த சர்வம் ஏஐ ஓப்பன் பண்ணோன்னே டேப் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா லிங்க் சைன்இன் இருக்கும், சைன்இன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சைன்இனில் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தோன்னே ஒரு எடிட் பாக்ஸ் சவுண்டு மாதிரி ஒன்று கேட்கும். அது கேட்டோடனே மறுபடியும் அதில் ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தோடனே சைன்இன் வித் கூகுளா அல்லது சைன்இன் வித் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி 2-3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதில் உங்களுக்கு சைன்இன் வித் கூகுளில் கொடுத்து உங்களோட மெயில் ஐடியை கிளிக் பண்ணி சைன்இன் வித் கூகுள் கிளிக் பண்ணோடனே கண்ட்ரோல் ஹோம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டேப் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மெயில் ஐடிலாம் லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி காமிக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் டேப் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டினியூ இருக்கும். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் சைன்இன் ஆயிரும். சைன்இன் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள்
நீங்க அப்ப ஏற்கனவே சைன் இன் பண்ணி வச்சுட்டீங்க. அதனால தான் அத காமிக்கல. அப்படிதானே? ஆமாம், நம்ம ஆல்ரெடி சைன்இன் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா போதும், மறுபடியும் அதை சைன்இன் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் இது தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே ஒரு தடவை மட்டும் சைன்இன் பண்ணிட்டா போதும். ஓகே ஓகே ஃபைன். ஓகே டன். ஸோ இப்போ நம்ம சர்வம் ஏஐ ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணோன்னே இது எப்படி யூஸ் பண்ணுறது ஸ்பீடாக நமக்கு புரிஞ்ச மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த சர்வம் ஏஐ ஓப்பன் ஆனவுடனே சைன்இன்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சர்வம் ஏஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கண்ட்ரோல் எண்டு கொடுத்து லாஸ்ட்டு போயிருங்க. ஸோ இப்படி போனதுக்கப்புறம் ஒரே ஒரு ஷிஃப்ட் பி கொடுத்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் பட்டன் இருக்கும். ஸோ கெட் ஸ்டார்டட் நவ் பட்டன் இருக்குல்ல, இதில் ஃபஸ்ட்டு ஒரு என்டர் கொடுத்துருங்க. ஸோ என்டர் கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு எலமெண்ட் லிஸ்ட், அதாவது இன்செர்ட் F7 கொடுத்துக்கணும். ஸோ இந்த எலமெண்ட் லிஸ்ட்டில் போய்ட்டு விவியா அமைக்கிட்டு வந்தோம்னா நமக்கு வீடியோ டப்பிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ டப்பிங்ன்ற ஆப்ஷன் வந்தோடனே இதில் ஃபஸ்ட்டு ஒரு என்டர் கொடுத்துக்கணும். ஸோ என்டர் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வீடியோ டப்பிங்ன்ற ஆப்ஷன் தான் வேணுன்றதுனால நம்ம வீடியோ டப்பிங் லிஸ்ட்டு என்டர் கொடுத்துட்டோம். என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த எப்போவுமே இந்த அப்லோடு எல்லாமே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பட்டன்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பிபியா அமைக்கிட்டு வந்தோம்னா அப்லோட் வீடியோ பட்டன் இருக்கும். ஸோ இங்கே அப்லோட் வீடியோ பட்டன் அப்படின்னு வந்துடும். இந்த அப்லோட் வீடியோ பட்டன் லிஸ்ட்டு ஒரு என்டர் கொடுத்துக்கணும். இப்போ இங்கே ஃபைல் நேம் கேட்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைல் நேம் கேட்டவுடனே நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் போல் ஒரு ஷிஃப்ட் டேப் கொடுத்து ஃபுல்லாக பேக் ஸ்பேஸ் கொடுப்போம். பேக் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம நம்மளோட வீடியோவை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கோமோ அந்த ஃபோல்டருக்கு போவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ ஃபைல் நேம் கேட்குது. ஃபைல் நேம் கேட்டவுடனே ஒரே ஒரு ஷிஃப்ட் டேப் கொடுத்தோம்னா ஐட்டம் வியூ லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க NVIDIA அமைதியாகிற வரைக்கும். அமைதியான உடனே இப்போ நான் வந்து இந்த வீடியோ எங்கே வச்சிருக்கேன்னா டவுன்லோடுன்ற ஃபோல்டரில் வச்சிருக்கேன். ஸோ நான் டிடியாக அமைக்கிட்டு வரேன். ஸோ இந்த டவுன்லோடில் போயிட்டு இப்போ நான் எனக்கு இதில் நான் வச்சிருக்கிற வீடியோவுக்கு நேராக வரேன். ஸோ இதுதான் மிஸ்டர் ட்ரம்ப் அவர்கள் பேசின இந்த வீடியோ. ஸோ இதில் வச்சு நான் ஒரு என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து லோட் ஆயிரும். ஸோ இது லோட் ஆனவொடனே நம்ம லோட் ஆனவொடனே என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஃபிகர் செட்டிங்ஸ் அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒன்லி டேப் கீ மட்டும் தான் பயன்படுத்தணும். இதில் க்ளோஸ் பட்டன் அப்படின்னு இருக்கும். இந்த க்ளோஸ் பட்டனுக்கு அடுத்து டேப் கொடுத்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல செலக்ட் லாங்குவேஜ் பட்டன் அப்படின்னு 2 இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு செலக்ட் லாங்குவேஜில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த லாங்குவேஜில் நம்ம வீடியோ வச்சுருக்கோமோ அந்த லாங்குவேஜை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டேப் கொடுக்குறேன். இப்போ க்ளோஸ் பட்டன் இருக்கா, இந்த க்ளோஸ் பட்டன்லேருந்து ஒரு டேப் கொடுத்தோம்னா இங்கே செலக்ட் லாங்குவேஜ் பட்டன் அப்படின்னு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்டர் கொடுத்துக்கணும். அப்போ நம்மகிட்ட வந்து இவர் ட்ரம்ப் அவங்க வந்து பேசின வீடியோ என்ன லாங்குவேஜில் இருக்குன்னா இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல இங்கிலீஷ்ன்றதை சூஸ் பண்ணிக்கணும். அப்போ இதை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த செலக்ட் லாங்குவேஜ் பட்டனில் ஃபஸ்ட்டு ஒரு என்டர் கொடுத்துட்டு டேப் கொடுத்தோம்னா லாங்குவேஜ் எல்லாமே காட்டும். இப்போ இந்த இடத்துல இங்கிலீஷ் நாட் செலக்டட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒரு என்டர் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ மறுபடியும் இப்போ க்ளோஸ் பட்டன் வந்துட்டோம். க்ளோஸ் பட்டன் வந்துட்டு மறுபடியும் டேப் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ அந்த இடத்துல செலக்ட் லாங்குவேஜ் இருந்த ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் செலக்ட் லாங்குவேஜ் இருந்தது இங்கிலீஷாக மாறிடுச்சு. மறுபடியும் ஒரு டேப் கொடுத்தோம்னா ரெண்டாவதாக செலக்ட் லாங்குவேஜ் பட்டன் இருக்கும். அப்போ அவர் இங்கிலீஷில் பேசியிருக்காரு இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு எந்த லாங்குவேஜில் வேணும் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டாவதாக இருக்கிற ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து சோர்ஸ் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ரெண்டாவதாக இருக்கிற செலக்ட் லாங்குவேஜ் வந்து டார்கெட் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். இப்போ இந்த டார்கெட் லாங்குவேஜில் வந்துட்டு நமக்கு இப்போ அவர் இங்கிலீஷில் பேசுனது நமக்கு எந்த லாங்குவேஜில் வேணும். இப்போ நமக்கு தமிழில் வேணும் அப்படின்னா நம்ம தமிழில் ஃபஸ்ட்டு என்டர் கொடுத்துருவோம். ஸோ அந்த செலக்ட் லாங்குவேஜில் என்டர் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் லாங்குவேஜில் என்டர் கொடுத்துருவோம். என்டர் கொடுத்துட்டு டேப் கொடுத்துட்டு வந்தோம்னா தமிழ் இருக்கும். ஸோ தமிழ் நாட் செலக்ட் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு என்டர் கொடுத்துருவோம். ஸோ இதில் ஒன்லி இந்தியன் லாங்குவேஜஸ் மட்டும் ஒரு 11 லாங்குவேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸப்ட் இங்கிலீஷ். ஸோ இப்போ நம்ம க்ளோஸ்க்கு அடுத்து டேப் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் பட்டன் இருக்குது, தமிழ் பட்டன் இருக்குது. ஓகே ரைட். ஸோ இதுக்கடுத்து ஒரு டேப் கொடுக்குறேன். இந்த இடத்துல 1 பட்டன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அதில் எத்தனை பேர் கான்வர்சேஷனில் இருக்காங்க. இப்போ இதில் ஒருத்தர் தான் பேசியிருக்காருன்னா இது 1 இருக்கட்டும். இல்லை இதில் 2-3 பேர் பேசியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 3 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். ஒரு இது 1 பட்டன் சொல்லுது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு என்டர் கொடுத்துட்டு டேப் கொடுத்துருந்தோம்னா 1 2 3 அப்படி ஒரு 6 கான்வர்சேஷனல் வர கொடுத்துருப்பாங்க. அதில் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து மறுபடியும் ஒரு டேப் கொடுத்தோம்னா இது என்ன மாதிரியான கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து இப்போ டிஃபால்ட்டாக இது ஜெனரல் கண்டென்ட்டில் தான் இருக்குது.
இதில் ஃபஸ்ட்டு ஒரு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா List podcast. ஸோ என்டர் கொடுத்ததுக்கப்புறமா இதில் டேப் கொடுத்தோம்னா இது வந்து ஒரு போட்காஸ்ட்டாக, General content 2 of. ஜெனரல் கண்டென்ட்டாக, Advertisement not selected. அட்வர்டைஸ்மெண்ட்டாக, OTT movie not selected. ஓடிடி மூவியா அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. Academic lecture not selected. அடுத்து அகடமிக் லெக்சர் கொடுத்துருக்காங்க. Podcast not selected. இவ்வளோ தான் இருக்கும். ஸோ ஒரு 5 ஆப்ஷன் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எப்போ போல் சும்மா ஜெனரல் கண்டென்ட்டே வச்சுருவோம். General content 2 of. Sarvam platform document. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு என்டர் கொடுத்துட்டு இப்போ டேப் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் டப்பிங் பட்டன் அப்படின்னு இருக்கும். Configure dubbing set. Cancel button. Start dubbing button. இந்த ஸ்டார்ட் டப்பிங் பட்டனில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு என்டர் கொடுத்துடலாம். Sarvam platform document. ஸோ இப்படி என்டர் கொடுத்தவொடனே என்ன ஆகுதுன்னா ஒரு எடிட் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகி நிற்கும். இந்த ஓப்பன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு எஸ்கேப் கொடுத்துக்கணும். எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ ஒரு கண்ட்ரோல் எண்டு கொடுத்து லாஸ்ட் வந்துடுங்க. Main landmark. This may take a few minutes. ஸோ இது சொல்லுது பாருங்கள், திஸ் மே டேக் a few minutes அப்படின்னு சொல்லுதா. ஸோ இந்த இடத்துல ஒரு அப்பேரை கொடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை பெர்சன்டேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். Loading progress are 20. ஸோ லோடிங் ப்ரோக்ரஸ் பார் 20 அப்படின்னு நமக்கு காமிச்சிரும். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அப்பேரை கொடுத்து இது எத்தனை பெர்சன்டேஜ் லோட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது 100% ஃபினிஷ் ஆனவொடனே நம்ம இதிலேயே ப்ளே பண்ணிக்கலாம் அண்ட் இந்த வீடியோவை நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகே அனாஸ், இது எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு நான் இப்போ சொன்ன வரை உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ரொம்ப பக்காவே புரிஞ்சு பாருங்க மக்களை. இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி உடனே வந்து இப்போ என்ன பண்ணணும்னா அந்த வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு உடனே ட்ரை பண்ணணும். இப்போ நானே பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாரமாக ஒரு லேப்டாப் வச்சு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு பாருங்க. இப்போ அடுத்து நமக்கு வந்து அவுட்புட் எப்படி வரப்போகுதுங்கிறதையும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டேன். ஓகேண்ணா. ஸோ இது அட்லீஸ்ட் இது மினிமம் ஒரு 3 to 5 minutes வரை இது வந்து லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். OBS 32 pause recording ஸ்பீடை button. பொறுத்து நம்ம நெட்டு ஸ்பீடை பொறுத்து அமையும், அப்படிதானே? ஆமாம் அனாஸ். நெட்டோட ஸ்பீடு அதுக்கப்புறம் அவங்களோட சர்வரை பொறுத்துன அந்த சர்வரோட ஸ்பீடை பொறுத்து. ஓகே ஓகே. Space. Sarvam this made loading progress are 95. ஓகே. ஸோ நமக்கு இப்போ வந்து ஒரு 95% கிட்ட வந்துருச்சு. This made loading progress are 95. ஸோ 95 100 முடிச்சு சொல்லுங்கண்ணா. முக்கியமாக என்னன்னா பார்த்தீங்கன்னா பொறுமை ரொம்ப அவசியம். ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகும். அதனால கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும், அப்படிதானே? ஆமாம் அண்ணா, அது இப்போ தான் டெவலப்பிங்கில் இருக்குது, பீட்டாவில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னா நல்லாவே வந்துடும். Button edit video name. ஸோ இப்போ நமக்கு வந்துருச்சு. வந்துட்டு Heading button edit video name. ஸோ இந்த இடத்துல பட்டன் எடிட் வீடியோ நேம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு என்ன நேமில் வேணுமோ அந்த நேமில் எடிட் பண்ணிக்கலாம். Toggle button not pressed English original. ஸோ இதில் இப்போ நம்ம டவுன்லோட கொடுத்துட்டே வந்தோம்னா பட்டன் ப்ளே இருக்கும். நம்ம ப்ளே பண்ணி பார்த்துடலாம். Toggle button pressed blank. Button play. ஸோ நான் இப்போ ப்ளே கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் போரை பற்றி பேச விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ரொம்ப முக்கியம். நாங்கள் இதில் நல்லா செஞ்சுட்டு இருக்கோம். ஐ said about a fine. போர் முனையில் சொல்லப்போனால் யாரோ 10க்கு எவ்வளவு மதிப்பெண்ணு கேட்டாங்க. நான் சுமார் 15ன்னு சொன்னேன். மேலுமா நாங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவோம். உலகிலேயே மிகப்பெரிய இராணுவம் எங்ககிட்ட இருக்கு. மேலுமா அது பல வருஷமாக ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்துச்சு. 47 வருஷமாக நம்ம மக்களையும் உலக மக்களையும் கொண்டுட்டு இருக்காங்க. மேலும் நமக்கு பெரிய ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறேன். நாம் முதல்ல இதை செய்யலைன்னா அவங்க இஸ்ரேலுக்கு இதை செஞ்சு முடிஞ்ச நம்மையும் தாக்கியிருப்பாங்க. நாங்கள் அந்த மோசமான ஒப்பந்தத்தை முடிக்கலாம். மிக மோசமான ஒப்பந்தங்களில் ஒன்று ஒபாமாவோட அணுசக்தி ஒப்பந்தம். அதில் அவர் எல்லாத்தையும் ஈரானுக்கு கொடுத்தார். அதனால் இப்போ நாங்கள் ரொம்ப வலுவான நிலையில் இருக்கோம். மேலும் அவங்களோட தலைமைத்துவம் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. தலைவராக வரணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கடைசியில் செத்து போகிறாங்க. இது உங்கள் கண்ணு மூடி நினைக்கிற ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா 47 வருஷமாக நம்மளை தள்ளிவிட்டுட்டே இருந்தாங்க. அப்படி இருந்திருக்கவே கூடாது. The missiles are being, நான் நினைக்கிறேன், நான் சொல்கிறேன், நீங்களும் பார்க்குறீங்க. அந்த பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஏவுகணைகள் வேகமாக அழிக்கப்படுது, லாஞ்சர்களும் அழிக்கப்படுது. அவங்க அண்டை நாடுகளை தாக்குறாங்க. அவங்களோட கூட்டாளிகளை இல்லைனா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கூட்டாளிகளாக இருந்தவங்கள. ஸோ இந்த மாதிரி நமக்கு தொடர்ந்து அவர் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே பேசி இந்த வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி இப்போ ட்ரம்ப் ஆமாம். ஸோ ஜம்முன்னு வந்திருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. அந்த இங்கிலீஷ் வீடியோ லைட்டாக ப்ளே பண்ணி காமிச்சிருங்க நம்ம மக்களுக்கு ஒரு 10 செகண்டுக்கு. அதை ப்ளே பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதிலே ஒரு கண்ட்ரோல் என்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும். லாஸ்ட்டாக டவுன்லோட் பட்டன் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு என்டர் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு என்டர் கொடுத்துட்டு நீங்கள் எங்கே வேணுமோ நீங்கள் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஃபோல்டர்லேயே டவுன்லோட் ஆயிரும். Items. File name. Combo box DRU. Sarvam platform Google Chrome window. Sarvam. ஸோ இப்போ நமக்கு இது டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது டவுன்லோட் ஆயிடுச்சு.
இப்போ நான் அந்த இங்கிலீஷில் அவர் பேசின அந்த வீடியோவை உங்களுக்கு சும்மா ஒரு 10 செகண்ட் மட்டும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். List DC. Desktop file explore D. D. Desktop pictures row 37 of 20. Daily report D. Desk D. D. Download. Items. US President Trump. US President Trump says United States in very strong position against. I think you probably want to speak about war rather than this, but this is very important. This is very important, and we're doing very well on the war front, to put it mildly. Hello, Sam Karthik. The time is 12:30 p.m. And we're going to continue to do well. We have the greatest military in the world by far, and that was a tremendous threat. ஸோ இதுதான் ட்ரம்ப் அவங்க பேசின இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை தான் நம்ம என்னவா மாற்றிருக்கோம் அப்படின்னா தமிழில் பேசின மாதிரி நம்ம மாற்றிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற எந்த அனாஸ், அதாவது நம்மகிட்ட இப்போ நீங்கள் ஹிந்தியில் பேசினதை தமிழுக்கு மாற்றலாம், அல்லது தமிழில் பேசினதை ஹிந்திக்கு மாற்றிக்கலாம். ஸோ லைக் நம்மகிட்ட இங்கே கொடுத்துருக்கிற இந்த 11 லாங்குவேஜுக்குள்ளே நீங்கள் எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜுக்கு என்னாலும் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோடிஜி பேசியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை தமிழில் மாற்றினா மாற்றிக்கலாம், அல்லது தமிழில் நீங்கள் எதாவது பேசியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே ஹிந்தியில் கூட நீங்கள் பேசுகிற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சர்வம் ஏஐயில் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா, வீடியோ டப்பிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம போக போக லேர்ன் பண்ணிக்கலாம். அனாஸ் நம்ம ஓனா ரெக்கார்ட் பண்ணி கூட நம்ம பேசுனதே வேற லாங்குவேஜில் பேசுறது எப்படின்னு கூட பார்த்துக்கலான்றீங்க. கண்டிப்பாக அனாஸ், நீங்கள் உங்கள் ஓன் ரெக்கார்டிங், நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் பேசிட்டு கூட தமிழில் பேசுகிறீங்க அப்படின்னா தமிழில் பேசிட்டு கூட நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிற மாதிரியோ அல்லது ஒரு ஹிந்தியில் பேசுகிற மாதிரியோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ மறக்காமல் நம்மளோட இணையதண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து எப்போயாவது போடுற வீடியோ உங்களுக்கு யூடியூப்பில் காட்டும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யாருக்கு முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வீடியோ எடிட் பண்ணுறவங்க, நிறையா அந்த இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அந்த மாதிரி இதிலலாம் ஷார்ட்ஸ் போடுறவங்க, இந்த மாதிரி நிறையா பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட ப்ரொஃபஷ்னலாக ஏதாவது தேவைப்படலாம். ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எப்பமாவது வீடியோவில் எப்படியாவது நம்ம கார்த்தி அவரை பிடிச்சி இழுத்து இந்த வீடியோ போட வைக்கிறது தான் நம்மளுடைய வேலையே. அதனால் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ வரும். இத்துடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பு நண்பன் அனஸ் மற்றும் சாம் கார்த்திக். தேங்க்யூ. OBS 30 of start record record